உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் ஒருபோதும் மறந்துடக்கூடாது. ஆரம்பத்தில் தாழ்மையாக இருக்கிற ஒரு விசுவாசி ஏன் நாட்கள் செல்ல செல்ல அல்லது காலங்கள் செல்ல செல்ல ஏன் அவங்க சபைக்குள்ள குழப்படிகளை, சண்டைகளை, முறுமுறுப்புகளை உண்டாக்குறவங்களா மாறிடுறாங்க அப்படின்னா அவங்கள அறியாமலே பெருமை வந்துடுது. இந்த எப்படிப்பட்டவர்களாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், அவருடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் அவங்க மறந்துட்டதுனால இப்பொழுது அவங்க ஒவ்வொரு சின்ன சின்ன குறைகளையும் குற்றச்சாட்டுறவங்களா, சண்டை போடுறவங்களா, சபைக்குள்ள பலவிதமான குழப்பங்களை உண்டு பண்ணுகிறத இன்றைக்கி நம்ம பல சபைகளில் நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படி இன்றைக்கு சபைகளில் இவ்விதமாக அந்த ஆதியில் அல்லது ஆரம்ப நாட்களில் சபைக்குள்ளே அவங்க வந்த காலங்களில் இருந்த அந்த ஒரு தாழ்மையும் பணிவும் ஏன் இல்லைன்னா இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் அவங்க மறந்துட்டாங்க. எபேசியர்களின் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 4ஆம் அதிகாரத்தில் அவர் இப்படி சொல்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து அழைக்கப்பட்ட அழைப்புக்கு எப்படி நடக்கணுமா? தகுதி உள்ளவர்களாக நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். பாத்திரவான்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக நடக்கணும். நான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நான் தகுதி உள்ளவனாக காணப்படணும்னா நான் என்ன செய்யணும்? இந்த சரீரத்தை நான் சுட்டரிக்க கொடுக்கணுமா, அல்லது கர்த்தருக்காக நான் அதை செய்யணுமா, இதை செய்யணுமா, பல காரியங்களை நான் செய்யணுமா? என்ன செய்யணும்னு சொல்லுங்க பிரதர். கர்த்தருக்காக என்னனாலும் செய்வேன், கர்த்தருக்காக ஜீவனையும் கொடுப்பேன். ஒரு சௌரன் சொல்வார், ஒரே ஒரு உயிர் தான், ஆண்டவருக்காக நம்ம இரத்த சாட்சியாக மறிச்சிருவோம். இப்படி சொன்னவங்கெல்லாம் ஒரு நாள் ஆவிக்குரியவங்களா அவங்க இருக்கவே இல்லை. அவங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னதை போல, ஆண்டவரே உமக்காக மறிச்சாலும் மறிப்பேன், உம்மை காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னான், உம்மை மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னான். மாம்ச பலத்திலே, மாம்ச வைராக்கியத்திலே நாம் ஓடிவிடக்கூடிய மிகுந்த ஒரு ஆபத்து இருக்கிறது.